வெல்கம் டு யாஸ் குக்கிங். டுடே யாஸ் குக்கிங்கில் மட்டன் கலரிக்கறி ஆனந்தம் பார்க்க போகிறோம். இது கீழக்கரை ஸ்பெஷலுங்க. ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு பட்டை 2 கிராம்பு 3 ஏலக்காய் போட்டுக்கிறணும். அப்புறம் ஒரு ரம்பலை ஒரு கொத்து கருவேப்பிலை. ரம்பலை வந்து ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருந்துச்சு நான் போட்டு, உங்ககிட்ட இல்லாட்டா பரவாயில்லை. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கணுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் ஆனால் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் திக்காகவும் நமக்கு கிடைக்கும். நல்லா வெங்காயம் வந்து நமக்கு வந்து வதங்கணும். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேங்க. நான் இதை பிகினர்ஸ்க்காக பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேங்க. அந்த ஸ்பூனில் தான் நம்ம எல்லா அளவுகளையுமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். எண்ணெயில் தான் மிளகாய்த்தூள் போடணும், அப்போ தான் வந்து கலர் கொடுக்கும். நான் போட்ட உடனே எந்த அளவுக்கு கலர் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அதே ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதனுடைய ராஸ்மெல் போகிற வரைக்கும் அதையும் நம்ம கொஞ்சம் வந்து நல்லாவே வதக்கிக்கிறணும். நெக்ஸ்ட்டு அதே டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணும். அதையும் நம்ம கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கிறலாம். இந்த மட்டன் கலரிக்கறி ஆனம் வந்து கீழக்கரையோட ஸ்பெஷலுங்க. எந்த கல்யாணக்கரை வீடா இருந்தாலும் இந்த மட்டன் கலரிக்கறி ஆனம் வந்து செஞ்சுருவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து புதினா மல்லி, ஒரு கொத்து மல்லி இலையை ஆட் பண்ணிக்கிறணும். அதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புதினா மல்லி இலை எல்லாமே வந்து எண்ணெயில் தான் மிக்ஸ் பண்ணணும். அது எண்ணெயில் பொரிஞ்சாதாங்க ஆனம் வந்து ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி, நான் 2 தக்காளி எடுத்துக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 1 எடுத்துக்கிறீங்க, நான் சின்ன தக்காளி 2 எடுத்துக்கிறேன். இந்த அளவுகள் எல்லாமே நான் 1/2 கிலோ மட்டனுக்கு தான் நான் செய்கிறேன். இந்த தக்காளியும் நல்லாவே வதங்கணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். மட்டன் கலரிக்கறி ஆனம்டாவே உருளைக்கிழங்கு அதில் முக்கியமாக இருக்கும். நான் அதில் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு எனக்கு போதுமானது. அதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு நான் வாங்கி வச்சுருந்த 1/2 கிலோ மட்டனை அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லாவே வாஷ் பண்ணியிருக்கணும். அதையும் நம்ம அந்த கிரேவியோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். கீழக்கரை சமையல் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கீழக்கரை சமையலோட டேஸ்ட்டு வந்து தனிங்க. அது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டேபிள் ஸ்பூனில் 5 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 5 டேபிள் ஸ்பூன் நான் வந்து மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 2மே வந்து ஈக்குவலாக எடுத்திருக்கேன். அப்படி எடுக்கும் போது வந்து ஆனால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். என்னுடைய சமையல் எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்காக தான், ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து சமையல் எதுவுமே தெரியாமல் இருப்பீங்க. நான் ஈஸியாக தான் சொல்லித்தரேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் எல்லாமே வந்து பயப்படாமல் நம்மளுடைய சமையலை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் அளவில் எடுத்து அதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த 2 கிளாஸ் தண்ணி எனக்கு போதுமானது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் விசில் அடிக்கும்போது அது பொங்கி வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய குழம்புக்கு தேவையான உப்பை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. நம்ம மசாலா ஆட் பண்ணதுனால அது நல்லா கொதித்து அதனுடைய ராஸ்மெல் வந்து போகணும். அந்த ராஸ்மெல் போனதுக்கு அப்புறம் பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் 1/2 மூடி தேங்காயில் பால் எடுத்து அதில் ஊற்றிக்கிறேங்க. அந்த தேங்காய் பால் ஊற்றமா அதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் விசில் போட்டு நான் 4 to 5 விசில் போட்டேன். ஒரு குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் இருக்கும். என்னுடைய விசில் வந்து 4 to 5 விசில் அடிக்குங்க. விசில் அடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். எச்சி ஊறுதாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த ஆனம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நெய்ச்சோறு, இந்த மஞ்சச்சோறு, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். கீழக்கரையுடைய ஸ்பெஷலே இதுதாங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.